World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக நமது மேடையை அலங்கரிக்க வருகிறார் ஜோதிட செம்மல் திரு புருஷோத்தமன் சார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அவங்க பேசக்கூடிய தலைப்பு பாத்தீங்க அப்படின்னா பரிகாரம் பலிக்குமா அப்படிங்கிற தலைப்புல பேசுறாங்க. அவங்களுடைய ஸ்பெஷல் அப்படின்னே பாத்தீங்கன்னா பரிகாரம் அப்படிங்கறதே பாத்தீங்கன்னா பரிகாரத்துல 2 விதம் இருக்கு இல்லையா, அதாவது கோவில் வழிபாடு மூலியமா மட்டுமே சொல்லி தீர்வுகள் பல சொல்லி மிக அற்புதமா செயல்பட்டு வர்றாங்க. அவங்கள பேச வருமாறு வருக வருக என வரவேற்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். எனது தாய் தந்தையர்களையும் குலதெய்வங்களையும் பஞ்சபூதங்களையும் பிரபஞ்சத்தையும் வேண்டி குருமார்களையும் வணங்கி இந்த எனது சிற்றுரையை ஆரம்பிக்கிறேன். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. குருவே சர்வலோகானாம் ருஷிஜேவதோ யோகினாம் ஹிருதயே சர்வ வித்யானாம் தட்சிணாமூர்த்தயே நமோ நமः. ஸ்ரீ ஸ்கந்தகுரு அறக்கட்டளை நடத்தும் 9வது மாதாந்திர ஜோதிட சிறப்பு கருத்தரங்கத்திற்கு எனக்கு பேச வாய்ப்பளித்து உங்களுக்கு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு எனது சிற்றுரையை ஆரம்பிக்கிறேன். எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு பரிகாரங்கள் பலிக்குமா. அதுக்கு வேதங்கள்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். அப்ப ஆரம்பத்தில் உலகம் தோன்றின உடனே தோன்றியது வேதங்கள். அப்ப வேதங்கள் 4, அதிலிருந்து கிளைகள் உபனிஷத்துகள். அப்ப உபனிஷத்துகள்ல கட உபனிஷத்துல இந்த யாகம் ஹோமம் இதெல்லாம் பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அதை எப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னா, வாஜஸ்ரவஸ் அப்படிங்கிற ஒரு அரசர் விஸ்வஜித் என்ற பெரிய யாகத்தை செய்யணும்னு விரும்புறார். அந்த விஸ்வஜித் யாகம் என்னன்னா, என்ன நம்ம போடுறோமோ அது அப்படியே நம்மளுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சக்தியும் உலகை ஆளக்கூடிய சக்தி எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த யாகத்தை நடத்துறார். அப்ப அந்த அவர் ஒரு கொஞ்சம் குறுகிய எண்ணத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அரசர். அவர் என்ன போடுறாருன்னா, என்னென்னலாம் உதவாத பொருள் இருக்குதோ அந்த பொருளெல்லாம் யாகத்துல போடுறாரு. அப்ப யாகம் முடிச்ச உடனே தானம் கொடுக்கணும். அப்ப அந்த தானத்துல என்ன கொடுக்குறாரு, உதவாத கிழட்டு மாடு, கறவை நின்ற பசு, உதவாத விளைச்சலுக்கு தகுதியற்ற நிலம், இந்த மாதிரி எல்லாம் குடிச்சிட்டு வர்றாரு. அப்ப அவன் பையன் நசிகேதன். அப்ப அந்த பையன் அப்பா செய்யறத அவனுக்கு பிடிக்கல. ஒவ்வொரு தடவையும் நீ என்ன இந்த மாதிரி போனது வந்தது உதவாததெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிற, இப்படி கொடுத்தா உனக்கு எப்படி கிடைக்கும் இதை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் அப்பா செய்யறத சும்மா ஏதோ சொல்லி காமிச்சுட்டே இருக்கிறார். அப்ப அப்பாவுக்கும் எரிச்சல் வருது. நீ பேசாம இரு, கம்முனருன்னு சொல்லிட்டே இருக்கிறார். அப்ப நசிகன் என்ன கேட்கிறாருன்னா, என்ன யாருக்கு தானம் கொடுக்க போற அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதுக்கு உன்னை யம தர்மம் தானத்தை கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கோபத்துல சொல்லிடுறாரு. அப்புறம் வருத்தப்படுறாரு, ஏன்னா பையனையா தானமா கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கோபத்துல சொல்லிட்டோம்னு வருத்தப்படுறாரு. இருந்தாலும் அந்த பையன் நேரா யமனிடத்துல போய் அந்த யமனுக்கும் நசிகேதனுக்கும் உள்ள உரையாடல் தான் இந்த யாகம்னா என்ன, அதனால என்ன பயன், என்னென்ன பொருள் வேண்டும், என்னென்ன யாகம் செஞ்சா நம்மளுக்கு என்னென்ன கிடைக்கும், என்னென்ன சித்தியாகும் அப்படிங்கிற விளக்கத்தை கட உபநிஷத்திலே அந்த காலத்தில் சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கு ஆதிசங்கரர் விளக்கம் எழுதியிருக்கிறார். அதுக்கு அடுத்தது மத்வாச்சாரியர் அவர்கள் விளக்கம் எழுதியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது விவேகானந்தர் தன் சீடர்களுக்கு இந்த உபநிஷத்துக்களை எல்லாம் படித்துவிட்டு, நசிகேதன் போல எல்லா சீடர்களும் என்னுடைய சீடர்கள்லாம் இருக்கணும், அவன் எப்படி இருந்தாலும் அதை நீங்க இருக்கிறதுக்கு நீங்க முயற்சி செய்யணும், அப்பதான் எனக்கு நல்ல சீடர்களாக என்னுடைய சீடர்கள் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விவேகானந்தர் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி அடுத்தது ராமாயணத்துல தசர மகா சக்கரவர்த்தி என்னன்னா, குழந்தை வரம் வேண்டி உத்தர காமஷ்டியாக செஞ்சிருக்கிறார். அதுக்கப்புறம் தான் ராமர் லட்சுமணன் பரதன் சத்ருகனன் இவங்கெல்லாம் பிறந்ததா ஒரு கூற்று இருக்குது. அதை எங்கே சொல்லுறாங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டத்துல திருப்புல்லானிங்கிற ஒரு இடத்துல ஆதி ஜெகநாத பெருமாள் கோயில் இருக்கு. அங்க
குழந்தை பேர் இல்லாத தம்பதியர்கள் அங்க இருக்கிற புஷ்கரணியில குளித்துவிட்டு புத்திர காமஷ்டி யாகம் செஞ்சு அங்க ஒரு பாயசம் கொடுப்பாங்க. அது அருந்தினால் புத்திர சந்தானம் கிடைக்குங்கிற ஐதீகம் இன்னைக்கும் இருக்கு. காலையில 9:30 மணிக்கு போனீங்கன்னா எல்லாத்துக்கும் பாயசம் தருவாங்க. புத்திர காமஷ்டி யாகம் செஞ்சவங்களுக்கு அதை படிச்சு கொடுத்தாங்கன்னா புத்திர பேரு உண்டாகுங்கிற ஒரு எவிடன்ஸ் இருக்குது. அதே மாதிரி மகாபாரதத்துல எல்லாத்துக்கும் தெரியும், இருந்தாலும் அந்த ஒரு எவிடன்ஸ்க்காக பலிக்கும் பரிகாரம் பலிக்குங்கிறதுக்காக சொல்றேன். சகாதேவன் கிட்ட துரியோதனன் கேட்கிறார், எப்ப நான் களபலி கொடுத்தா, ஏன்னா எதிரிகிட்டே கேட்கிறார், எப்ப நான் களபலி கொடுத்தா நான் வெற்றி பெறலாம்னு சொல்லி கேட்கிறாரு. அவரும் அமாவாசையில களபலி கொடுத்தா நீ வெற்றி பெறலாம்னு சொல்லி எதிரிகிட்டே சொல்லி விட்டுறாரு, எப்ப களபலி கொடுத்தா வெற்றி அடையலான்ட்டு. இதை பார்த்து கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, ஏன்டா இந்த மாதிரி நீ உனக்கு நீயே இது பண்ணிக்கிற அப்படின்னு கேட்கிறார். இல்ல ஜோதிட சாஸ்திரத்தை யாரு கேட்டாலும் கரெக்டா சொல்றதுதான் என்னுடைய வேலைன்னு சகாதேவர் சொல்றாரு. அதுக்கு கிருஷ்ணர் வேற லீலையெல்லாம் பண்ணி நாளே களபலி கொடுக்கிற மாதிரி பண்ணி கிருஷ்ணருடைய தந்திரத்தால அதை முறியடிச்சிடுறாரு. அப்ப அதே மாதிரி ராமர் ராவணனை எதிர்கொண்டு எல்லாம் பிளான் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் ஒரு மனோபயம், மானிடராக பிறப்பெடுத்திருக்கிறார் இல்லையா, அதனால அவருக்கு ஒரு மனோபயம் இருக்குது. அந்த மனோபயத்தை போக்குறதுக்காக அகத்தியர் முனிவர் என்ன சொல்றாருன்னா ஒரு அட்வைஸ் கொடுக்கிறார். உனக்கு அந்த மனோபயங்கிறது இருக்குது, ராவணேஸ்வரன் ஈஸ்வரன் பட்டம் பெற்று எல்லா ஈஸ்வரன் இடத்திலும் எல்லா வரத்தையும் வாங்கியிருக்கிறார், அவர்கிட்ட போய் நம்ம எப்படி நேருக்கு நேரா மோதுறதுங்கிற ஒரு மனோபயம் இருக்குது. அதுக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு, நீ ஆதித்ய ஹிருதயம் படிச்சுட்டு பாராயணம் பண்ணிட்டு போ, அப்ப அவனுக்கு அந்த ஆன்ம பலம் கிடைக்கும், மனோபயம் விலகும், அப்புறமே நீ எதிர்த்தா நீ வெற்றி அடைவான்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த அகத்தியர் கோயிலும் கடற்கரை போறதிலே இடது பக்கமாக இருக்கிறது. இன்றும் அது எல்லா விஷயம் தெரிஞ்சவங்க அங்கு போய் அரசாங்க சம்பந்தப்பட்ட நம்மளுக்கு அனுகூலம் கிடைக்கணும், நம்மளுக்கு பதவி உயர்வு கிடைக்கணும்னா இந்த அகத்தியரை வழிபாடுறது அது நடந்துட்டு இருக்குது. இது எல்லாத்துக்கும் தெரியாது. அங்க போய் அந்த அகத்தியரை வழிபட்டு அது அவருக்கு பூஜை புனஸ்காரங்கள் வஸ்திர சாத்தி வழிபட்டு அர்ச்சனை செய்து வந்தால் அரசாங்கத்தினால் அனுகூலம் கிடைக்கும், அரசாங்கத்தினால் பதவி உயர்வு வேலை கிடைக்கிறது, எல்லாமே அது நடக்கக்கூடிய நிலைகள் உண்டாகும். அடுத்தது ராகு கேது. ராகு கேது தான் ஜாதகத்திலே வினை ஊக்கிகள். ராகு கேது இல்லாம எந்த விதமான வினைகளை சொல்ல முடியாது. அப்ப திருநாகேஸ்வரம், திருப்பாம்புரம், தென்காளஹஸ்தி, அதாவது உத்தமபாளையத்துல இருக்கு தென்காளஹஸ்தி, காளஹஸ்தி, நாகர்கோயில், அதே மாதிரி ஹரிப்பேடு, இப்ப ஐயா சொன்ன ஹரிப்பேடு ஆலப்புழா பக்கத்துல இருக்கிறது. இது இலங்கையில திருகோணமலையில இருக்கு. இப்ப இந்த இடத்துல எல்லாம் போய் ராகுகேது பரிகாரம் செய்யலாம். இப்ப ஐயா சொன்ன மாதிரியே யார் யார் எந்தெந்த இடத்துக்கு போனா அவங்களுக்கு அந்த பரிகாரம் பலிக்கும். என்னுடைய நண்பர் நாங்க அப்பெல்லாம் டூர் போவோம். அப்போ என்னுடைய நண்பரை உத்தமபாளையம் கூட்டிட்டு போனேன். அப்ப உத்தமபாளையத்துல போனப்ப அவருக்கு டாக்குமெண்ட் பிரச்சனை, அது பக்கத்துல இருக்க எதிரிகள் தொல்லை எல்லாம் தீர்ந்துருச்சு. சொல்றாரு, ஆனா அங்க உத்தமபாளையம் போயிட்டு வந்தோம், தென்காளஹஸ்தியில போயிட்டு வந்தோம். அப்போ போயிட்டு ரெண்டாவது நாளே என்னுடைய பிரச்சனை தீர்ந்தது. சண்டைக்கு வரேன்னு நினைச்சவங்க, டாக்குமெண்ட் பிரச்சனை எல்லாம் எடுத்து பேசணும்னு நினைச்சவங்க அப்படியே ஆஃப் ஆயிட்டாங்க. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோயிலுக்கு போனா எல்லாருமே திருநாகேஸ்வரம் போனாலும் எல்லாத்துக்கும் திருநாகேஸ்வரம் ஒர்க் அவுட் ஆகாது, எல்லாத்துக்கும் காளஹஸ்தி ஒர்க் அவுட் ஆகாது. அதே மாதிரி காளஹஸ்தியில போனீங்கன்னா யாருமே நேரா போய் பரிகாரத்தில் தான் போய் உட்காடுறாங்க. அங்க ஒரு பாதாள விநாயகர்னு ஒருத்தர் இருக்கார், அவரை போய் கட்டாயம் பார்க்கணும். அதை தூமகேது விநாயகர்னு சொல்லுவாங்க. அங்கதான் இங்க சூட்சமே இருக்குது. காளஹஸ்தியில மெயினா அந்த பாதாள விநாயகரை போய் வழிபட்டுட்டு பின்னால தான் உள்ளார போய் சன்னதியை போய் வழிபாடு செய்யணும். எந்த வித பரிகாரம் செய்யறதுனாலும் செய்யணும். அப்ப போனா கட்டாயம் சக்சஸ் ஆகும். அதே மாதிரி திருவிடந்தை, திருவீழி மில்லை, திருமணஞ்சேரி, திருவேல்விக்குடி, திருமலைப்பாடி, இந்த மாதிரி திருமண தடையை நீக்கக்கூடிய பரிகார ஸ்தலங்கள் அவரவர் ஜாதகத்துல அந்தந்த தம்பதியர் ஒரு மணமகனாகட்டும் மணமகளாகட்டும் நாளைக்கு திருமணம் செய்யறதுக்கு தடை ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்களோட ஜாதகத்துல
ஜாதகத்தை ஆய்வு செஞ்சு எந்தெந்த நாளில் போகணுங்கிறத தீர்மானம் பண்ணி ஜோதிடர்கள்கிட்ட கொடுத்து தீர்மானம் பண்ணி அந்தந்த நாளில் அந்தந்த இடத்துக்கு போயிட்டு வந்தா இது வந்து தீர்ப்புங்கிறது ஒரு ஐதீகம். இப்ப என்னென்ன பொருள் ஏன் வந்து நான் சொன்னேன், நான் ஆரம்பத்தில் வந்து ஆதிசங்கரர் விளக்கம் கொடுத்த அந்த தட உபதேசத்துல என்னென்ன பொருள் போடக்கூடாது அப்படிங்கிறதையும் அங்க இருக்குது. என்னென்ன பொருள் போட்டா கரெக்டா போட்டா என்னென்ன கிடைக்குங்கிறதும் இருக்குது. ஆனா இப்ப சமீப காலத்தில் என்னென்ன செய்யறோம், வெத்தலை பாக்குல இருந்து ஆரம்பிச்சு நெய் வரைக்குமே வந்து எல்லாமே வந்து வெத்தலை கலப்படம் தான். ஒரு வெத்தலை பாக்குல அந்த பாக்கு வந்து சாப்பிடக்கூடிய பாக்கா இருக்குதா, முதல்ல பாருங்க, கேதுல இருந்து ஆரம்பிக்கிறோம். அப்ப வெத்தலை பாக்குல மெயின் ஆரம்பத்துல இருந்து ஆதி காலத்துல இருந்து நல்லது கெட்டதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க. அப்ப அந்த பாக்குக்கு சாப்பிடக்கூடிய நிலையில இருக்குதா, 1 கிராம் பாக்கு 1 ரூபாய், 50 கிராம் 50 ரூபாய். யார் போட்டு வாங்குவாங்க? வெறும் மரத்தூளை வந்து பிரஸ் பண்ணி சாயத்தை கட்டி வெத்தலை பாக்குன்னு கொடுக்குறோம். அவங்க அதையும் நம்ம போய் வாங்கி அந்த தெய்வத்துக்கு படைக்கிறோம். அதே மாதிரி நல்லெண்ணெய் வந்து 1 லிட்டர் நல்ல கடைக்கு போய் கேட்டீங்கன்னா நல்லெண்ணெய் கொடுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா விளக்குக்கா சாப்பாட்டுக்கான்னு கேட்கறாங்க. அப்ப சாப்பாட்டுக்குரிய நல்லெண்ணெய் விலை வந்து 1 லிட்டர் வந்து 400 ரூபாய், விளக்குக்கு 150 ரூபாய். இன்னும் கொடுமைன்னா ராமேஸ்வரத்தில் நேரடியாகவே போய் பார்த்துட்டேன். நெய் 150 ரூபா, 1 லிட்டர் நெய் 150 ரூபா. இங்க ராசிபுரத்தில் 1 லிட்டர் நெய் வந்து 700 ரூபாய், 750 ரூபா நார்மலா கிடைக்குது. ஹையஸ்ட் ரேட் வந்து ஒவ்வொரு ஊர்லயும் 1000 ரூபாய் பக்கம் போயிருச்சு. ஆனா 150 ரூபாய்க்கு 1 லிட்டர் நெய் கொடுக்குறாங்க ராமேஸ்வரத்தில் செய்யறாங்கன்னா அது எப்பேற்பட்ட யாகமா இருக்கும். நான் அதை பத்தி குறை சொல்லல. பொருட்களை வந்து சுத்தமா வாங்கி கொடுங்க. பொருட்களை சுத்தமா வாங்கி கொடுக்காம எனக்கு அந்த ஜோசியர் சொன்னாரு அந்த பரிகாரம் செஞ்ச எல்லா பரிகாரம் செஞ்ச ஒண்ணுமே நடக்கலாங்கிறது வந்து ஜோசியர் குறை சொல்லக்கூடாது. நம்ம என்ன பொருளை உபயோகப்படுத்துறோம். இப்ப நசிகேசன் யமதர்மராஜன் கதை சொல்ற மாதிரி அந்த என்ன பொருள் கொடுக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு கிடைக்கும். அப்ப நெய்யுங்கிறான், இது வந்து சாப்பாட்டுக்கு உகந்ததெல்லாம் அங்கேயே போட்டுருக்காங்க. அது நம்ம கண்ணை திறந்து பாக்குறது இல்லை, கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு வச்சிருக்கிறான். அதே மாதிரி நல்லெண்ணெய் சாப்பிடுவதற்கு உகந்ததல்ல, பூஜைக்கு மட்டுமே. அதே மாதிரி இது பன்னீர் ஒன்லி ஃபார் பூஜா பர்பஸ். சந்தனம் சென்டட் டேப்லெட், சென்டட் பவுடர். சந்தனம் யாரும் எழுத மாட்டாங்க, சென்டட் பவுடர். ஏன்னா வாசனையை தெளிச்சு ஒரு மரத்தூளை போட்டு கொடுக்குறாங்க, அதெல்லாம் உபயோகம். அதே மாதிரி தேனுங்கிற பேர்ல சக்கரை தண்ணி கொடுக்குறாங்க. அப்படியே ஊத்தும் தண்ணி மாதிரி. தேன் எப்படி ஒரு மாதிரி செமி லிக்விட் சைட் இதுல இருக்கும். ஆனா இது வந்து சக்கரை தண்ணி கொடுத்து தேனுங்கிறாங்க. அப்ப இதெல்லாம் கொடுத்தா எப்படி நம்மளுக்கு வந்து அந்த பரிகாரங்கள் பலிக்கும் சொல்லுங்க. அதே மாதிரி குங்குமம், மஞ்சள் குங்குமம். மஞ்சளை வச்சு சுண்ணாம்பு போட்டு அதை வந்து நிறக்க வச்சு அதுதான் குங்குமம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கல் நெத்தியில் நெத்தியே ஒரு ஸ்பாட் மார்க் மாதிரி ஆகி போயிடுது, கருப்பாகி போயிடுது எல்லாமே. யார் அதை வந்து நம்ம அதே மாதிரி நெய் விளக்கு ரெடிமேடா வச்சிருக்கிறாங்க. டால்டா ஊத்தி விளக்கு, அதுக்கு விளக்கு எரிக்காம போலாமே, மெல்ட் ஆகுது கிடையாது. ரெடிமேடா நம்ம கடையில மிளகு ஜீரகம், மளிகை சாமான் கடையில மிளகு ஜீரகம் கொண்டாந்து அந்த 10 ரூபாய்க்கு வச்சிருக்கிறான் பாருங்க. அந்த மாதிரி ஒரு சரத்தில் தொங்கிட்டு இருக்கிறான் விளக்கு. அதை வச்சு நீங்க 10 வச்சீங்கன்னா அப்ப மட்டும்தான் நீங்க இந்த பக்கம் திருப்பி போனா அது அப்படியே நின்றுடும். அதுல என்ன பிரயோஜனம் இருக்கு, அதுல என்ன உங்களுக்கு வரும்? அப்ப சுத்தமான பொருட்களை, அதே மாதிரி நம்ம பட்டு துணி, பூர்ணாகுதி வஸ்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். 1 முழம் பட்டு துணி ஒரு 1க்கு 1 வந்து 300 ரூபாய் ஆகுது, 2க்கு 2 வந்து 400 ரூபாய் ஆகுது. நம்ம என்ன பண்றோம், பூர்ணாகுதி பட்டு மாதிரி இருக்கும், பலன்னு இருக்கும், 30 ரூபாய்க்கு வாங்கி அதுக்குள்ளார தேங்காய் பூர்ணாகுதி சாமானத்தெல்லாம் போட்டு கட்டி ஒரு பூஜை முடிக்கிறோம். அப்ப ஐயர் செய்யறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்க கேட்கலாம். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க தப்பிச்சுக்குவாங்க. கோயில்ல கூட பசும்பால் தான் ஊத்தணுங்கிற நீதி இருக்குது. நீங்க என்ன போய் வாங்கி கொடுக்குறீங்க, பாக்கெட் பால் வாங்கி கொடுக்குறீங்க. அது எல்லா மாட்டு பாலும் கலந்துருக்கும். அப்ப ஐயர் என்ன சொல்லுவாரு, அவர் சமஸ்கிருதம் வேதங்கள் அவங்க உங்களுக்கு தேவையான இதெல்லாம் படிச்சிருக்கிறாரு, உங்களுக்கு தெரியாது. அப்பா கடவுளே, நான் வந்து அவங்க கொடுக்குறாங்க, நான் ஒரு கருவி, நான் செய்யறேன், என்னை தண்டிச்சிடாத அப்படின்னு சொல்லி அவங்க வேண்டிக்குவாங்க. உங்களுக்கு தெரியாது. நீங்க என்ன சொல்லுவீங்க, ஐயர் தானே வாங்கி ஊத்துறாரு, அபிஷேகம் பண்றாரு அப்படி நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி அப்பாயே என்னை வந்து தண்டிச்சிடாத, நான் ஒரு கருவி தான் அப்படிங்கிற மாதிரி
சொல்லிட்டு அவர் ஊத்திட்டு போயிடுவார். அப்ப என்னென்ன பொருட்கள், அப்ப என்ன சயின்டிபிக் ரீதியாக சொல்லியிருக்கிறாங்க, என்னென்ன பொருளால் அபிஷேகம் செஞ்சா அதுல இருந்து ரேடியேஷன் வருது. அப்ப ஒரு சுவாமி சிலைக்கு கீழே நவரத்தினங்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது, அதற்குண்டான எந்திரங்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அதுல வந்து நீங்க அபிஷேகம் செஞ்சீங்கன்னா, அந்த ஒரு தண்ணீரால் அபிஷேகம் செய்யறீங்க, ஒரு பாலால் அபிஷேகம் செய்யறீங்க, ஒரு தேனால் அபிஷேகம் செய்யறீங்க, பஞ்சாமிரத்தால் அபிஷேகம் செய்யறீங்கன்னா அதுக்குண்டான வைப்ரேஷன் நீங்க கிடைக்கும். அப்ப அந்த அதுக்குண்டான நீங்க எல்லாமே கெமிக்கலா போட்டீங்கன்னா அந்த கெமிக்கல் வைப்ரேஷன் தான் கிடைக்கும், ஒரு இயற்கையான வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்காது. அப்ப நம்ம செய்யக்கூடிய செயல்கள் சுத்தமான பொருட்களை வந்து வாங்கி, சுத்தமான பொருளான்னு கேட்டு வாங்குங்க. கடையில போய் அவங்க கொடுக்கறது கொடுப்போம். இப்ப எல்லாம் வந்து எல்லாமே கமர்ஷியல் ஆகி போச்சு. நீங்க பூஜைக்குன்னு எதுக்கு நீங்க சொல்றீங்க, நீங்களும் அப்படியே போய் சொல்ல வேண்டியதுதான், வேற வழி இல்லை. அப்ப சாப்பாட்டுக்கு இல்லை, கோயிலுக்குன்னு கேட்காதீங்க, சாப்பாட்டுக்குன்னு கேளுங்க. அப்பதான் வந்து பயந்துக்கிட்டு கொடுப்பாங்க. ஒரு நெய் வேணுமா, கோயிலுக்கு தான் நீங்க வாங்க போறீங்க, ஆனா எனக்கு சாப்பாட்டு கொடுன்னு கேளுங்க. அப்பதான் சாப்பிடுவதற்கு நெய்யை கொடுப்பாங்க. கோயிலுக்குன்னு கேட்டீங்கன்னா அதுக்குன்னு தனியா இதெல்லாம் பாரு வடிவேல் சொல்லுவாங்க, எப்படிதான் இதுக்கெல்லாம் ரூம் போட்டு யோசிப்பாங்கன்ட்டு. இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு ரூம் போட்டு யோசிக்கிறாங்க. அப்ப இதே ஒரு கமர்ஷியல் ஆகி போச்சு. அப்ப பூஜை சாமான கடையில போய் பண்ணா அசல் எது ஒரு மெய் எது டூப்ளிகேட் எதுன்னு தெரியாது. இதுதான் எல்லாம் யூஸ் பண்றாங்க, இதுதான் கொடுக்குறோம், இதுதான் எல்லாம் அவங்களுக்கும் தெரியாது. எது மட்டமா எது லாபம் அதிகமா வருதோ அந்த பொருளை தான் உபயோகிக்கிறாங்க. அப்ப இதெல்லாமே சொல்லிட்டேன். அப்ப என்னன்னா என்னுடைய அனுபவத்தை தான் நீங்க சொல்லணும், ஏன்னா சொல்ல வேண்டிய நிர்பந்தம், ஏன்னா தலைப்பு அந்த மாதிரி. அப்ப நான் வந்து ஒரு இடத்துல ஒரு 15 வருஷம் இருந்தேன். அங்கிருந்து வந்து வெளியில வந்துட்டேன். வெளியில வந்து கையில காசு கிடையாது. ஒரு 700 ரூபாயோட வந்து நண்பரை கேட்ட ஒரு 50,000 அனுப்பிச்சுட்டாங்க. வந்துட்டு ஒவ்வொரு ஜோதிடரா போய் எனக்கு என்ன தீர்வு 50 வயசாகி போச்சு, என்ன தீர்வுன்னு கேட்டுட்டே இருந்தேன். எனக்கு யாருமே வந்து சரியான பதி எனக்கு ஒரு நிலையை சொல்லலை. அப்புறம் ஐயா கிட்ட தான், டாக்டர் சாஸ்தா என் மணிகண்டராஜ் ஐயா கிட்ட தான் கடைசியா வந்து அவர்கிட்ட என்னுடைய ஜாதகத்தை கொடுத்தேன். அப்ப வந்து ஜாதகத்தை கொடுத்தோடனே கிரகங்கள்லாம் கொஞ்சம் ரொம்ப எல்லாம் ஏற்றக்கூடிய நிலைகள்ல எல்லாமே கிரகங்கள் வந்து சும்மா ஒரு நிலையில இருந்தது, தேரக்கூடிய நிலைகள் இல்லை. அப்புறம் அவர் ஐயா என்ன சொன்னாரு, ஒரே வார்த்தை ஜாதகம் பார்த்து திருப்பரங்குன்றம் போயிட்டு வாங்க, அஸ்வினி நட்சத்திரத்தன்னைக்கு போயிட்டு வாங்க, 7 முறை போயிட்டு வாங்க, 7 மாசம் அஸ்வினி நட்சத்திரத்தன்னைக்கு திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு போயிட்டு முந்திரி தானம் செய்துட்டு வாருங்கள். முந்திரி தானம் முருகனுக்கு படைச்சிட்டு, அது முழு முந்திரி, அதுல பர்ஃபெக்டா இருந்தாரு. போன தானத்துக்கு சொல்லிட்டு நம்ம போய் உடைச்ச முந்திரி போனது வந்து இதெல்லாம் போய் வாங்கக்கூடாது, முழு முந்திரி தானம். இப்ப பொங்கல்ல போட்டா கூட முழு முந்திரி தான் போட சொல்றாரு. அப்ப முழு முந்திரி தானம் பண்ணிட்டு வாங்க, விளக்கு ஏற்றிட்டு வாங்க, 9 விளக்கு ஏற்றிட்டு வாங்க, உங்களுக்கு வந்து படிப்படியாக உங்களுடைய நிலைகள் வரும், உங்களுக்கு கஷ்டமெல்லாம் ஒரு வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே மாதிரி 7 மாசம் நான் சேலத்துல இருந்தேன். சேலத்துல இருந்து ஒரு நாளைக்கு போறதுக்கு 7 மாசம் யாராவது போய் செய்வாங்களா? இத்தனை வழி, எனக்கு வேலை இருக்கு சார், டியூட்டி இருக்கு சார், காசு இல்லை, முதல்ல என்கிட்ட காசு இல்லை. இப்ப யார் போய் செய்வாங்க? 7 மாசமும் விடாம போய் செஞ்சேன். சேலம் டு மதுரை 220 ரூபா, அங்கிருந்து திருப்பரங்குன்றம் 25 ரூபா பஸ்ஸுக்கு. அப்ப முந்திரி 100 கிராம் 140 ரூபா. அப்ப எவ்வளவு ஆச்சு சொல்லுங்க? 700 ரூபாய் வருதா இல்லையா? ஒரு தடவை போயிட்டு வந்தா 700 ரூபாய் வருது. அப்ப நண்பர்கள்லாம் திட்டினாங்க, ஏப்பா உன்ட்ட காசே இல்லை, இருக்கிறது வச்சுக்கிட்டு செலவு பண்ணாம கொஞ்சம் ஒரு ஸ்டாண்ட் ஆகிற வரைக்கும் நீ இருந்தாரு. நான் கேட்கல, 7 முறை போயிட்டு வந்தேன். 8வது மாசமும் முடிஞ்சது. 9வது மாசம் எனக்கு அழைப்பு வருது, இந்த மாதிரி கும்பாபிஷேகம் கோயிலுக்கு, ஒரு கோயில் கும்பாபிஷேகம் 4 நாள் நடக்க போறது, நீங்க வாங்க அப்படின்னு ஒரு அழைப்பு வருது. எங்க ஒரு தொடர்பு, ஏதோ பஸ்ல ஏற்பட்ட தொடர்பு. சரி நம்ம கோயில் தானே அப்படின்னு சொல்லிட்டு 4 நாள் துணி எடுத்துக்கிட்டு போறேன். அது ஒரு சாஸ்தா கோயில். அந்த கோயில் ஒரு பரப்பட்டிக்காடு, எதுவுமே கிடையாது, டீ கடை எதுவுமே கிடையாது, ஒரு குளம் இருக்குது, கோயில் அந்த இடத்துல கட்டி இருக்கிறாங்க ஊர் எல்லையில. அந்த இடத்துல ஒரு 4 நாள் சிறப்பா பூஜை நடந்தது. எனக்கு 4000 ரூபாய் வந்து சன்மானம் கொடுத்தாங்க. நான் போகக்கூடிய நிலையில இல்லை இருங்க, எல்லாரும் போயிட்டாங்க, நீங்க உதவிக்காக இருங்கன்னு சொல்லிட்டு 7 நாள் இருக்க வச்சுட்டாங்க. அப்போ வந்து ஊர் அந்த கோயில் நிர்வாகி என்ன சொல்லிட்டாருன்னா, எனக்கு துணி இல்லை எடுத்துட்டு வரல அப்படின்னு.
துணி தானே உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சோப்பு தூள் ஒரு கயிறை வாங்கி கட்டி கொடுத்து துணியை துவைச்சி நீங்க போட்டு இங்கே இருங்க சாமி அப்படின்ட்டார். அப்ப இருந்துட்டேன். அப்ப வாஸ்து பார்த்துட்டு இருப்பேன். அப்ப வந்து ஐயரே வந்து கூட்டிட்டு போனார். இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வாஸ்து பார்க்க போகணும், வாங்க போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனார். அப்ப 2500 ரூபா கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அங்கேயே கோயிலில் ஒரு ஜாதகம் பார்த்தேன். அப்ப 6800 ரூபாய் மொத்தம் டோட்டல். அங்க பைய எடுத்துக்கிட்டு ஊருக்கு கிளம்பக்கூடிய நேரம் ஒருத்தர் வரார். சாமி எனக்கு ஏதோ ஒன்று சொல்லுங்க, இந்தாங்க கையில பாக்கெட்ல 200 ரூபாய் கையில் கொடுத்துட்டார். அப்ப 7000 ரூபாய். அப்புறம் தான் நான் யோசிச்சேன், ஐயா எப்படி எடுத்திருக்கிறாரு. சூரியன் பூர நட்சத்திரம், என்னுடைய ஜாதகத்துல சிம்மத்துல பூரத்துல இருக்கார் சூரிய பகவான். அப்போ வந்து சூரியன் வந்து முடக்கு, அவருக்கு வந்து முடக்கு வந்து அஸ்வினி நட்சத்திரம். அப்ப அஸ்வினிங்கிறது மேஷராசி, மேஷங்கிறது தலை. ஓம் குடவேரை கோயில், மலை மேல் இருக்கக்கூடிய கோயில், மலை மேல் செவ்வாய் முருகன். அப்ப 7ங்கிறது கேது, முடக்கு கேது இல்லையா, அஸ்வினி இல்லையா. அப்ப 7ங்கிறது கேது. அப்ப 7 மாசம் அஸ்வினி நட்சத்திரத்தனி போக சொல்லிட்டார். அப்ப குடவரை கோயிலுக்கு போய் சொல்லி விளக்கு போட சொல்லிட்டார். அப்ப நெருப்பு ராசி விளக்கு போட சொல்லிட்டார். அப்ப அஸ்வினிக்கு வந்து முந்திரி தானம், முந்திரிங்கிறது அதனுடைய உணவு. அப்ப முந்திரியை தானம் சாப்பிடக்கூடாது, தானம் கொடுக்க சொல்லிட்டார். அப்ப முருகனுக்கு படிச்சுட்டு அங்க இருக்கிற சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வரக்கூடிய பக்தர்களுக்கு முந்திரி தானம் கொடுத்துட்டு இது வந்ததுனால இந்த நிலைகள். அப்ப 7000 ரூபாய் எனக்கு கிடைக்குது. 7 நாள் அங்க இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அப்ப இதெல்லாமே வந்து ஒரு பரிகாரம் செஞ்சதுக்கு பலிதமானதற்கான ஒரு சாட்சி. நானே பேசுறது நானே சாட்சி. அப்ப எனக்கு வந்து 8 குடிய நோட்டீஸ் இப்ப நடந்துட்டு இருக்குது. அதுக்கு என்ன ஐயா சொன்னார், உன்னுடைய தோற்றத்தை மாற்றிக்கொள். உன்னுடைய சொந்த ஊர்ல இருக்காரு, என்னுடைய சொந்த ஊர் சேலம் மாவட்டம். அப்ப அந்த மாவட்டத்தை விட்டு நான் போய் கெங்கவழியில இருந்தேன். அப்ப சொன்னார் 80 கிலோமீட்டர் தாண்டி அந்த எப்படி இருந்தாலும் மாவட்டம் தான், நீ மாவட்டத்தை மாறி வா, அப்பதான் நீ இருப்ப. நிறைய பேர் சொல்லிட்டாங்க நீ வந்து இல்ல இருக்கிறதுக்கு வந்து வேற ஏதோ சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால அப்ப மாவட்டத்தை மாத்தி வந்தேன், தோற்றத்தை மாத்திக்கிட்டேன். அப்ப படிப்படியான முன்னேற்றங்கள் எனக்கு வந்து இப்ப வாய்ப்பு கிடைக்குது. அப்ப 8 குடையினுடைய திசை பாதகாதிபதி புத்தி சூரிய புத்தி நடக்குது. அப்படி எப்படி இருக்கும் என்னுடைய வாழ்க்கை, எவ்வளவு சிரமமா இருக்கும் நினைச்சு பாருங்க. ஆனா இப்ப மேடை ஏறி நிக்கிறேன்னா செஞ்ச பரிகாரமும் ஒரு சிரத்தையான பக்தி சிரத்தை ஒரு இருக்கணும், உண்மையா இருக்கணும், பொருள் சுத்தம் இருக்கணும். அப்ப இதெல்லாம் இருந்ததுனாலதான் நான் இந்த மேடையில் நின்று பேசிட்டு இருக்கிறேன். அதுக்கெல்லாம் என்னுடைய குருநாதர் திரு மணிகண்டராஜ் ஐயாவே காரணம். இதுவே எனக்கு இந்த தலைப்புக்கு எனக்கு உரித்தான தலைப்பை இங்க கொடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் இந்த ஸ்கந்தனூர் அறக்கட்டளையாளர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்ப இன்னொரு இது, அதே கோயில் ஐயருக்கு வந்து 2 குழந்தைகள் வச்சிருக்கிறாங்க. ஒரு கை குழந்தை, இன்னொரு குழந்தை ஒரு கொஞ்சம் நடக்கிற 2 வயசு 5 வயசு இருக்கு. அப்ப அவருக்கு வந்து கிராமம் மழை பெய்யுது. அப்போ வந்து அவருக்கு வந்து ஒரு கார் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இந்த மாதிரி காருன்னா நியூமராலஜி இந்த ராஜனை எல்லாம் ஐயா தான் படிக்க வச்சா, அதெல்லாம் படிங்க, சும்மா இருக்காதீங்கன்னு சொல்லி படிக்கையே சொல்லி தூண்டுகோலா இருந்தார். நானும் படிச்சுட்டு வந்தேன். அப்ப அவருக்கு வந்து சுக்கிரன் வந்து அவயோகியா வந்துட்டார். அப்ப நீ வந்து பாண்டிச்சேரியில இருக்கிற தோத்தாத்திரிநாத பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அப்பதான் உங்களுக்கு வண்டி வாகனம் அமையும் அப்படின்னு சொல்லிட்டேன். 2 தடவை அவருக்கு வந்து தடை ஏற்பட்டுச்சு. அப்புறம் 3வது தடவை போய் எப்படியோ வந்து பண்ணிட்டு வந்துட்டார். பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு வாரத்துல அவருக்கு வந்து வண்டி செகண்ட் ஹேண்ட் வண்டி தான், கையில காசு அந்த அளவுக்கு இல்லை. ஒரு கிராமத்து பூசை ஐயர் அவருக்கு வந்து வண்டி தூங்கிட்டு இருந்தா போன் அடிச்சாரு. இந்த மாதிரி வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு இந்த வண்டி எடுக்கலாமா சாமி அப்படின்னு கேட்டாரு. பார்த்த உடனே நல்ல ராகு நம்பர் நியூமராலஜியில் நல்லா இருந்துச்சு, எடுங்க அப்படின்ட்டேன். அதே 48வது மண்டல பூஜைக்கு என்னை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டு அந்த வண்டியை வச்சு உங்களுக்கு கட்டாயம் உங்க வண்டியில அந்த உட்கார வச்சு ஓட்டி உங்களுக்கு கொண்டாந்து பஸ் ஸ்டாண்ட் ஏற்றாலும் உங்களுக்கு நல்லா இருக்கும், ஒரு மரியாதை நல்ல மன திருப்தியா இருக்கும்னாரு. அந்த வண்டியை போய் பார்த்தேன். வண்டியில முன்னால முஸ்லீம் கிட்ட வாங்கி இருக்கிறார். அவருக்கு வந்து யோகி வந்து ராகு. ஐயா சொன்னார் இல்லைன்னா ராகு வந்து அவர் யோகி அவருடைய வேலையை செஞ்சிட்டு இருப்பார். அவயோகி வந்து வீனஸ் அந்த வண்டி பின்னால போயப்ப எனக்கே ஆச்சரியம். வீனஸ் எழுதியிருந்தப்ப வீனஸ்னா என்ன, சுக்கிரன். அப்ப அந்த ஐயரை கூப்பிட்டு வந்து காமிச்ச பின்னால பாருங்க, இதுதான் வந்து நீங்க வழிபட்டீங்க, சுக்கிரனை வழிபட்டீங்க இல்லையா, முன்னால முஸ்லீம் சிம்பால் பின்னால வீனஸ். அப்ப இது ஒரு சாட்சி. அப்ப பரிகாரம் கரெக்டா செஞ்சா
பரிகாரம் கட்டாயம் பலிக்கும். அவர் வந்து திருதியை திதியில பிறந்திருக்கார். அப்ப போய் திங்களூர்ல போய் புங்க எண்ணெயில போய் விளக்கு போட்டு சொன்னேன். மனைவிக்கு ஒரு கொஞ்சம் பிரச்சனை, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அப்ப புங்க எண்ணெயில போய் சந்திரன் ஸ்தலத்துல போய் விளக்கு போட்டு வழிபட்டு வர சொன்னேன். வழிபட்டு வந்தார். சுமூகமான சூழ்நிலை ஏற்படுது, ஒரு மனஸ்தாபங்கள் குறைகிறது. அப்ப ஏமாறதான் தப்பு, நான் கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கிறேன். நான் அனுசரிச்சு போன மனைவி அனுசரிச்சு வராங்க, அதனால ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க பூங்க எண்ணெய் எப்படி சொன்னீங்க அப்படின்னாரு. அந்தந்துக்கு வழிபாட்டுக்கு அந்தந்த எண்ணெயை சொல்லி அந்தந்த தீபத்தை ஏற்றணும். அப்போ இப்போ வந்து இழுப்பெண்ணெய் போட்டால் இழுப்பெண்ணெய், ராகுக்கு இழுப்பெண்ணெய் தான் போடணும். நம்ம இஷ்டத்துக்கு வந்து கடையில் போய் வாங்கி போடக்கூடாது, சுத்தமான எண்ணெய்ன்னு கேட்டு வாங்கி போடணும். மருந்துக்கு சில பேர் கோயிலுக்கும்பாங்க, தயவு செஞ்சு அவங்க தான் இப்படி வந்து கமர்ஷியலா இருக்கிறாங்க, திருத்த முடியாது. நம்ம திருந்திக்க வேண்டியதுதான். நம்ம சின்னதா ஒரு பொய் சொல்றது தப்பு இல்லையே, கிருஷ்ண பகவான் சொல்லியிருக்கிறார். நல்லதுக்கு வந்து பொய் சொல்லுங்கிற இது ஒன்றும் குற்றமாகாது. அப்ப என்னன்னா, எனக்கு வந்து மருந்துக்கு வேணுங்க இது பண்ண, எனக்கு மருந்துக்கு வேணுங்க நெய், நாட்டு சித்த வைத்தியம் சாப்பிட்றேங்க, எனக்கு நல்ல நெய்யா கொடுங்க. அப்போ அவனுக்கு பயம் ஒரு சாப்பிட்டு ஏதாவது ரியாக்ஷன் ஆகி போச்சுன்னு நம்மளே தான் வந்து கேட்பாங்கிறது. நல்ல நெய்யா எடுத்து கொடுப்பாங்க. 2-3 தரத்துல நெய் வச்சிருப்பாங்க. அப்ப நல்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா நெய் நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதனால வந்து எங்க போனாலும் எந்த ஒரு பூஜை செய்தாலும் பொருள் சுத்தி வேணும். அதே மாதிரி என்னென்ன சாப்பிடக்கூடாதுங்கிறது ஐயா சொன்ன மாதிரி புளி, எலுமிச்சம்பழம், பாட்டில் கூல்ட்ரிங்க்ஸ் 48 நாள் அந்த காலத்தில் எதுக்கு சொல்லி வச்சாங்க? ஒரு பூஜையோ ஒரு மருந்தோ எடுத்தா 48 நாள் ஒரு மண்டலம். அதுக்கு என்ன காரணம்? அந்த செவ்வாய்ங்கிற ரத்த அணுக்கள் வந்து மாறணும். ஒரு பூஜை செய்யறப்ப அதெல்லாம் வந்து தன்மை மாறும், அந்த அணுக்கள் செத்து புது அணுக்கள் உருவாகும். அதுக்குதான் இந்த 48 நாள்ங்கிறது அந்த காலத்துல சொல்லி வச்சாங்க. அப்ப ஒரு செவ்வாய் வந்து ஒரு கட்டத்துல இருந்து இன்னொரு கட்டத்துக்கு போறதுக்கு குறைந்தபட்சம் 45 நாள் ஆகும். அப்ப அந்த 48 ஒரு மண்டலத்தை வந்து சொல்லி வச்சாங்க. அப்ப குறைஞ்ச நாம 48 நாள் விரதம் இருக்கிற மாதிரி தான் விரதம் இருக்கணும். ஒரு பூஜைக்கு போனாலுமே எந்த ஒரு வழிபாடு செய்யறதுனாலும் முதல்ல ஒரு 15 நாள் அங்கிருந்து நம்ம உடம்ப தயாரிப்படுத்திக்கணும். அந்த பூஜை செஞ்சதுக்கு அப்புறம் 48 நாள் இருங்க, தப்பு கிடையாது. அதே மாதிரி புளி, எலுமிச்சை சார்ந்த உணவு பாட்டை கரெக்டா கோயில்ல தான் வச்சிருப்பாங்க. சோடாக்கு மேல எலுமிச்சை பழம் பார்த்த உடனே நம்ம குடிக்கணுங்கிற நாக்கு வந்து நம்மளுக்கு குடிக்கணுங்கிற எண்ணம் வரும். தயவு செஞ்சு குடிக்காதீங்க. காப்பி டீ அருந்தாதீர்கள். லகுவான டைஜஸ்ட் ஆகிற சீக்கிரமா டைஜஸ்ட் ஆகிற உணவை வந்து சாப்பிடுங்க. சாப்பிட்டு அதே மாதிரி ஃபுட் ஷேரிங், ஜங்க் ஃபுட்டு நினைச்சது எதுவுமே சாப்பிடாதீங்க. அதே மாதிரி குறிப்பா வந்து செல்போன் பார்க்காதீங்க. அன்னைய தினம் முதல் நாள் 2 நாள் 3 நாளைக்கு செல்போன் பேசுங்க, தப்பு கிடையாது. அதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ணம் தான் உருவாகும். கோயிலுக்கு போனீங்கன்னா நேராக தெய்வத்தை வந்து கண்ணை திறந்து பாருங்கள். கொடிமரத்துக்கிட்ட வந்து உட்காந்து கண்ணை மூடி தியானம் பண்ணுங்க. அப்ப தியானம் பண்றப்ப என்ன வரும்? முதல் நாள் பார்த்தா செல்போன்ல என்ன கேளிக்கை நிகழ்ச்சி பார்த்தீங்க, அதுதான் கண்ணில் ஓடும். சாமி கண்ணில் தெரிவாரா? அதனால 2 நாளைக்கு 3 நாள் செல்போனை முதல் நாள் இதே 3 நாள் 2 நாள் முதல் நாள் கூட 48 மணி நேரம் கேளிக்கை நிகழ்ச்சி பார்க்காதீங்க. கோயிலுக்கு போறது அது ஒரு விரதமா கடைப்பிடிங்க. ஏன்னா செல்போன் இல்லாம வந்து யாராலையும் இப்ப இருக்க முடியாது. அதனால இந்த கேளிக்கை நிகழ்ச்சிகளை தயவு செஞ்சு கோயிலுக்கு போனா, இப்ப சபரிமலைக்கு போறப்ப எப்படி சினிமா படம்லாம் பார்க்காம இருந்து தவிர்க்கிறாங்களோ அதே மாதிரி கேளிக்கை நிகழ்ச்சிகளை எந்த ஒரு கோயிலுக்கு பரிகாரத்துக்கு போனாலுமே அது செய்யாமல் இருங்கள். காட்டன் ஆடைகள் உடுத்தி கொண்டு போங்கள். பருத்தி ஆடை, இந்த மாதிரி பாலிஸ்டர் இதெல்லாம் உடுத்திட்டு போகாதீங்க. இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா கட்டாயம் வந்து பரிகாரம் பலிக்குமா இல்லை, கேள்வி இல்லை, பலிக்கும்ங்கிறது ஃபுல் ஸ்டாப் போட்டு வந்து வெற்றி அடையுங்கள். ஜாதர் வாடிக்கையாளர்களை வெற்றியாளர்களாக ஜோதிடர்கள் தான் வந்து இதில் வந்து அறிவுறுத்தி இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணுங்கிற ரூல்ஸ் ஏற்கனவே வந்து அந்த நசிகேதனுடைய அப்பா வந்து என்னென்ன செய்யக்கூடாதோ செஞ்சிட்டாரு. செஞ்சுதான் அந்த பையன் திருத்திட்டு வரான். இப்போ வந்து யாரும் திருத்தக்கூடிய நிலைகள் இல்லை. அதனால நம்ம வந்து நம்மளுக்கு நல்லது நடக்கணும்னா பொருள் சுத்தி வேணும், நல்ல சிரத்தை பக்தி வேணும், எண்ணங்கள் சிதறாம இருக்கணும். இப்படி செஞ்சீங்கன்னா எல்லா பரிகாரமும்
பலிக்கும். எல்லா பரிகாரமும் வெற்றி, அந்த பலித்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு ஜாதகர் வெற்றியாளராக மாறுவார். அப்புறம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தரேன். ஏன்னா சொல்லியிருக்கிறாங்க இல்லைங்களா, சின்ன சின்ன டிப்ஸ் தந்தா. ஸ்ரீவாஞ்சியம் வந்து கார்த்திகை மாசம் போகணும் கோயில். கார்த்திகை மாசத்துல போய் ஞாயிற்றுக்கிழமையில அங்க போய் இந்த குளத்துல குளிச்சுட்டு போய் இந்த கோமா ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து நிவர்த்தி ஆகும். நிறைய பேர் ஆயுள் பலம், ஆயுஷ் ஹோமம் செய்யறாங்க. அதுக்கு வந்து செய்யறதுக்கு செலவாகும். இது வந்து போயிட்டு அந்த கோயில்ல போய் குளத்துல குளிச்சுட்டு அங்க போய் வழிபட்டு வந்தாலே இந்த உயிர் பயம், ஆயுள் பயம் இதெல்லாம் வந்து போகுன்று பழைய நூட்கள்ல எழுதி வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு ஜோதிடர்கள் வாக்குப்பலம் வேணும்னா காலையில 4:30 மணி 4:20 5:20 வரைக்கும் ஒரு சிட்டிக்கு வில்வப்பொடி எடுத்து நம்ம நாக்கடியில் வச்சுக்கலாம். ஒரு விரிப்பு ஒன்று போட்டுக்கலாம். போட்டதுக்கு அப்புறம் மாதா, பிதா, குரு, சிவன், இஷ்ட தெய்வம் இதெல்லாம் வந்து வேண்டிட்டு நம்மளுக்கு என்ன உபாசனை தெய்வம் சித்தி ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, ஏன்னா எல்லா ஜோதிடரும் ஒரு உபாசனை, ஏன்னா வாக்கு சித்தி ஆகணும். அப்போ உபாசனை தெய்வத்தை ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டாதான் வந்து நம்ம வந்து ஒரு ஜோதிடம் கத்துக்கிட்டதுக்கு உண்டான ஒரு முழுமை பெற முடியும். அப்ப சின்மத்துறை வச்சு 48 நாட்கள் இதை வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்து அதே உங்களுக்கு பிராக்டிஸ் ஆயிரும். அந்த டைம் அப்படியே வந்து சித்தி ஆச்சுன்னா நாலு கரெக்டா நீங்க அதை ஏஞ்சி கரெக்டா பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. தொடர்ந்து பண்ண 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 உங்களுக்கு வாக்கு தானாது. நீங்க ஜாதகமே பார்க்க தேவையில்லை, வந்தா சொல்லிட்டு போயிட்டே இருக்கீங்க. ஜாதகம் கட்டணம் அப்படி தூக்கி வச்சுட்டு நீங்க வந்த நேரத்தை வச்சு நிமித்தத்தை வச்சு நீ என்ன ட்ரெஸ் போட்டுக்கிற அப்படிங்கிறத பார்த்து வச்சு உங்க முகத்தை வச்சு சொல்லிட்டு போயிடலாம். அதுக்கு அடுத்தது இப்ப அடுத்தது சுக்கிரன், குரு சுக்கிரன் இணைவாக போகுது. அப்ப குரு சுக்கிரன் இணைவாகிறப்ப என்ன பண்ணணும்னா ஸ்வீட். அப்ப ஐயா ஏற்கனவே சொல்லியிருக்கார், ராகுக்கு சுக்கிரன் தான் கட்டுப்படுவார். அப்ப குரு சுக்கிரன் இணைவனா ஸ்வீட்டு, ஜிகர்தண்டா, புளிப்பு மிட்டாய் இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு கொடுத்துட்டு முக்கியமான காரியம், ரொம்ப முக்கியமான காரியத்துக்கு போனோம்னா இந்த மாதிரி வாங்கி கொடுத்துட்டு செஞ்சீங்கன்னா காரிய சித்தி ஆகும், காரியம் வெற்றி அடையும். செஞ்சு பாருங்க. அதே மாதிரி சனி செவ்வாய் பார்வை இணைவு, காரிய தடை, இந்த மாதிரி பார்வை இணைவு ஜாதகத்துல இருக்குது, கோச்சாரத்துல இருக்குன்னா கடிகாரம் நின்று போயிடும். காரணமே இல்லாம கடிகாரம் நிற்கும். அதுக்கு என்ன பரிகாரம்னா வீட்டுல பெல்லு வாங்கி கட்டுங்க. மணி வாங்கி கட்டிங்க. இல்லைன்னா விண்செம்னு இருக்கு, அந்த ரேக்கி இதுல பண்ணுவாங்க. ஸ்பென்சியில விண்செம் காத்தடிச்சா மணி அடிக்கும், சல மணி அடிக்கும். அந்த இதை வாங்கி கட்டுங்க. அதே மாதிரி கடன் பிரச்சனை, எல்லாத்துக்குமே கடன் இருக்குது, எல்லாமே இஎம்ஐல தான் ஓடிட்டு இருக்குது. எல்லாத்துடைய வாழ்க்கையும் வசதியாக இருந்தாலும் 1 லட்சம் ரூபாய் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் எல்லாருமே கடன் பிரச்சனை இருக்கும். அப்ப என்ன பண்ணீங்கன்னா வெள்ளி காப்பு போட்டா கடன் நிவர்த்தி ஆகும் படிப்படியாக. வெள்ளி காப்பு கையில போட்டுக்கிறது ஒரு கடன் நிவர்த்திக்கு உண்டான பரிகாரம். அப்ப அதே மாதிரி குரு சுக்கிரன் இணைவு, குரு சுக்கிரன் தேவாங்க பார்க்கணும். இப்போ வன விலங்கு சரணாலயத்துல போய் தேவாங்கு பார்க்கலாம். இங்க வேற எங்கேயாவது காட்டு சைடு இந்த மாதிரி இருந்தால் தேவாங்கு பார்க்கக்கூடிய சூழ்நிலை தேவாங்கு பார்த்துட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா தேவாங்கு படத்தை வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கலாம். அப்புறம் குரு சுக்கிரன் தனித்த புதன் இல்ல சுபரோடு கூடிய புதன். அப்ப தொழில் ஜீவனம் எல்லாம் சிறக்கணும்னா இந்த மாதிரி நிலைகள் கோச்சாரத்தில் வர்றப்ப இந்த நிலைகள்ல வந்து தொழில் தொடங்குறது எல்லாமே சித்தியா நல்ல வெற்றி அமைப்பாகக்கூடிய நிலைகள். அதே மாதிரி திருவோண நட்சத்திரம் மெயின் இப்போ வந்து படிப்பு அடுத்து வர +2 10th எழுதுறாங்க, +1 போறாங்க, +2 போறாங்கன்னா திருவோண நட்சத்திரத்துக்கு வர்ற அன்னைக்கு ஹைகிரிவர் திருவந்திபுரத்தில் போய் ஏலக்காய் மாலை, கல்கண்டு, உலர் திராட்சை, இதெல்லாமே பணத்தை வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த வாக்கு சித்தியாகும், ஞாபக சக்தி வரும், வந்து படிக்கக்கூடிய எண்ணங்கள் தோன்றும். என்னன்னா மெயின் செல்போனு, டிவி இதெல்லாமே வீட்டில் வந்து பார்க்காதீங்க. பையனை ரூமுக்குள்ளார விட்டுட்டு நீங்க வந்து டிவி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது வந்து சரியாது. நீங்களும் உங்களுடைய குழந்தைகளோடு உட்கார்ந்து தனியாக ரூம்ல போட்டி வைக்காதீங்க. உட்காந்து படிக்கிறப்ப கூட உட்காருங்க. டீ வச்சு கொடுங்க, ஒரு பயிர் வகையை செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கு ஊக்கப்படுத்துங்கள். அதே மாதிரி முக்கியமான ஒண்ணு, பரீட்சை எழுத போறாங்க இல்லைங்களா, அப்ப அஸ்த நட்சத்திரம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க பக்கத்துல யாராவது அஸ்த நட்சத்திரங்க இருந்தாங்கன்னா அவங்க கையில
பேனாவோ பென்சில் அந்த தம்பி மாணவர்கள் யார் அந்த பரீட்சை எழுதக்கூடிய நபர்கள் அவங்க கையில் அஸ்த நட்சத்திரக்காரங்க கையில கொடுத்து எழுத வச்சு பாருங்க. இதுல வந்து ஐயாவும் சொல்லியிருக்கிறார். ஐயா சொன்னது அனுபவங்கள் தான். அஸ்த நட்சத்திரக்காரங்க கிட்ட பேனாவை கையில கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி கும்பிட்டு கொடுத்தாங்கன்னா ஒரு 50 எடுக்கிறவங்க 65 எடுப்பாங்க, 75 எடுக்கிறவங்க 90 எடுப்பாங்க, பாஸே பண்ணாதவங்க பாஸ் பண்ணிடுவாங்க. இதை செஞ்சு பாருங்க. இது வெற்றி பெற்ற பரிகாரம், அனுபவ ரீதியாக உணர்ந்த பரிகாரம். இந்த மாதிரிலாம் பரிகாரம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கட்டாயம் வெற்றி பெறலாம். அது என்னன்னா, இது இன்னொன்னு சொல்லிக்கிறேன். என்னன்னா, அவரவர் சுய ஜாதகத்தில் எந்தெந்த கிரகம் எங்கெங்க இருக்கிறதோ அதன் தன்மைப்படி ஆய்வு எடுத்து பரிகாரம் கொடுக்கிறோம். அந்த மாதிரி பரிகாரம் கொடுத்து அதன்படியாக தான் செய்யணுங்கிறத அறிவுறுத்தி வரணும். இதே ஒருத்தர் வந்து காசிக்கு போனார். ஒரு பெரிய பணக்காரர் காசிக்கு போய் இறந்துண்டு ஒரு திருவோடை வாங்கி பிச்சை எடுத்து அந்த காசை வந்து இதில் போட்டு வாங்க, காசி விஸ்வநாதர் உண்டியலில் போட்டு வாங்கன்னு சொல்லி சொல்கிறோம். அவரும் போறாரு. போயிட்டு வந்து பரிகாரம் செஞ்சுட்டாங்க சாமின்னு வர்றாரு. நம்ம இந்த பிரசங்கத்தில் பார்த்தா அவர் வந்து சரியானபடி செய்யலன்னு வருது. என்னப்பா செஞ்சீங்க அப்படின்னா, நான் வந்து எங்கள் டிரைவரு கூட கூட்டிகிட்டு போனேன், வேலையாளர் கூட கூட்டிகிட்டு போனேன். எனக்கு வந்து கொஞ்சம் வெக்கமாக இருந்தது பிச்சை எடுக்கிறதுக்கு, அதனால் நான் பிச்சை எடுக்கிற மாதிரி நான் உங்ககிட்ட எடுக்கிறேன். அவரே வந்து அவர் காசை கையில் கொடுத்த, அப்பா நீ போடுப்பா நான் பிச்சை எடுக்கிறேன், நீ வந்து அவர் காசை எடுத்து அந்த வேலையாள்கிட்ட கொடுத்து பிச்சை எடுத்து அவர் காசையை திருப்பி அவனுக்கு போடுறான். அப்போ இது எப்படி பரிகாரம் பலிக்கும்? போய் மறுபடியும் போயிட்டு வா, காசிக்கு போயிட்டு வா, நீ போன பரிகாரம் செல்லாது. நான் என்ன சொன்னேன், நீ என்ன செஞ்ச? என்ன சொல்லணும்? நம்மளுடைய இப்ப திருவண்ணாமலையெல்லாம் போய் பாருங்க, ஃபாரினர்ஸ் வந்து பிச்சை எடுக்கிறாங்க. என்னன்னா நம்மளுக்கு பூவாமை அங்க போய் ரமணாசிரமத்துல போய் பாருங்க, நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு வந்து அவங்க வந்து இங்க வந்து அழுகுறாங்க, கதறாங்க. அந்த கிரிவல பாதையில உட்காந்து பிச்சை எடுக்கிறாங்க. பிச்சை எடுத்து அந்த காசை கொண்டு போய் அண்ணாமலையார் உண்டியல்ல போடுறாங்க. ஆனா நம்ம சொன்னா அதுக்கு வந்து பிச்சை எடுக்கிறது கௌரவ குறைச்சலா போகுது, யாராவது பார்த்தாங்க ஏதாவது சொல்லுவாங்களோங்கிற ஒரு நிலை வந்துருது நம்மளுக்கு. அந்த நிலை வந்து நம்மளுக்கு அந்த தாழ்வு மனப்பான்மை வந்துருது. அது செய்யாம என்ன பரிகாரம்? ஏன்னா நம்ம நாமே தாழ்த்திக்கணும். இப்ப நான் என்ன பண்ணியிருக்கிறேன், தோற்றத்தை மாத்திருக்கு. 8 குடி இப்ப 4-5 குடின்னு போய் சனி பகவான் போய் 8ல உட்காந்துட்டார் ரிஷபத்துல. ஐயா சொன்னார், என்ன இன்னொரு தோற்றத்தை மாத்திக்கோ, ஹேர் ஸ்டைல மாத்து. அப்ப மொட்டடிக்க உனக்கு விருப்பம் இல்லாத ஹேர் ஸ்டைல மாத்து. இப்ப எத்தனையோ எல்லாம் நிறைய என்ன கட்டிங்க, பில்லிங்கோ கட்டிங்க, என்னென்னமோ கட்டிங்க சொல்றாங்க. மாத்திக்கோங்க, ஹேர் ஸ்டைல மாத்துங்க. பெண்களா இருந்தா பூமுடி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி செய்யுங்க. இப்ப நான் ஒண்ணு சொல்லிட்டாரு, இவர் மொட்டை அடிச்சிட்டாருன்னு பெண்கள் மொட்டை அடிக்க கூடாது. பெண்கள் என்றைக்குமே வந்து மொட்டை அடிக்க கூடாது. வேண்டிக் கொண்டால் மட்டுமே அதை நிவர்த்தி செய்யணும். பெண்கள் வந்து என்னைக்குமே குழந்தையா இருக்கிறப்ப 3 தடவை மொட்டை அடிக்கிறதோடு சரி, பூமுடி மட்டும்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால எல்லா பரிகாரமும் கட்டாயம் பலிக்கும். சரியாக முறையாக நெறிமுறையோடு சரி கடைபிடித்து விரதம் இருந்து ஒரு பயபக்தியோடு இருந்து செய்தால் எல்லா பரிகாரமும் வெற்றியடையும் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த ஸ்கந்தகுரு அறக்கட்டளையாளர்களுக்கு, அவர்களுக்கு நிறுவனத்தினர் அவர்களுக்கு நன்றி சொல்லி, என்னுடைய குருநாதருக்கும் நன்றி சொல்லி எனக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய ஃபோன் நம்பர் 9751888532 97 51 88 85 32. பரிகாரம் பலிக்குமா அப்படிங்கிற தலைப்புல ஐயா அவர்கள் மிக அற்புதமாக சொல்லியிருக்காங்க. இது பல பேருக்கும் நல்ல தீர்வா இருக்கும் அப்படிங்கிற விஷயம் தான் மிக அற்புதமா இருந்துச்சு. நன்றிங்க ஐயா. ஐயாவை கௌரவிக்கும் விதமாக நமது நிர்வாகியான பாலமுருகேஸ்வரர் சார் அவர்கள் கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.